எனக்கு தெரியவில்லை என்பது ஓர் மகத்தான சாத்தியம். எனக்கு தெரியவில்லை என்று நீங்கள் பார்க்கும் போதுதான் தெரிந்து உணர்ந்து கொள்ள ஒரு சாத்தியம் உருவாகிறது. அதற்கான நாட்டமும் தேடலும் எழுகிறது. பிரதியொரு மனிதனு வாழ்க்கை அவருக்கு புரிஞ்ச அளவுக்கு தான் வாழ்கிறாங்க. நீங்கள் சகிக்க முடியலன்னா ஒன்றும் மாற்ற முடியல சூழ்நிலை. நீங்கள் சகிக்க முடியலன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப தேவையில்லாத அளவுக்கு பாதிப்பாக பண்ணிக்குவீங்க. இல்லை சகிக்க முடியலன்னா நீங்கள் போயிடணும், இல்லை அவங்க போயிடணும், இல்லை இப்படி போயிடணும், இல்லை இப்படி போயிடணும், எங்கேயோ போயிடணும். இல்லை சகிச்சு எப்படி சகிக்கிறதுன்னு இல்லை. இது சகிக்கிற பிரச்சனை எப்போ வந்துடுச்சுன்னா முதல்ல நாம் இருக்கிற உண்மை ஏற்றுக்க முடியல. இப்போ இல்லை இந்த இருக்கிற உண்மை நமக்கு பிடிக்கல, ஏமாத்துறாங்கன்னா, இல்லை அவர் விருப்பத்துக்கு ஏதோ பண்ணியிருக்கிறாங்க, அதை நமக்கு ஏமாற்றமாக தெரியலாம். இல்லை தெரிஞ்சே அவர் ஏமாற்றம் நடத்திருக்கலாம். ரெண்டு இருந்தாலும் சரி. இல்லை நம்ம அந்த சூழ்நிலை சரிப்படுத்திக்க முடியும்னா அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யலாம், முடிஞ்சது எல்லாமே செய்யலாம். நம்மளால் முடிவே இல்லைன்னா, இல்லை நாம் இப்படி போய்க்கணும், இல்லை அவர் இப்படி போகிற மாதிரி பண்ணணும், இல்லை அவர் இப்படி போயிடணும், இல்லை நாம் இப்படி போயிடணும், ஏதோ ஒன்று பண்ணணும் தானே. இல்லைன்னா தீர்வு இல்லாமல் சும்மா நரக்கம் உருவாக்கிக்கிறோம், தேவையில்லாத நரக்கம் நாம் உருவாக்கிக்கிறோம். இது பிரதியொரு மனிதன் வாழ்க்கையிலும் பலவிதமாக பல நிலையில நடந்தே இருக்குது. இது யார் வாழ்க்கையில் நடக்கலன்னு இல்லை, எல்லார் வாழ்க்கையிலையும் பல நிலையில இது நடந்து போயிருக்குது. நாம் ஏதோ ஒன்று உறுதியாக ஒரு நிர்ணயம் எடுக்க தேவை இருக்கும். இப்படி போகிறதா அப்படி போகிறதா, அப்படி போகிறதா இப்படி போகிறதா, நாம் ஏதோ பார்த்துக்கணும். நம்ம தன்மைக்கு அனுசரித்து எது வருதோ நாம் அப்படி பண்ணிக்கணும். நம்ம சூழ்நிலை, நம்ம தன்மை எது எல்லாமே பார்த்து நமக்கு எப்படி அனுசரித்து வருதோ அது பண்ணிக்கணும்.